السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 372. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 372ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அஃப்வி வல் இஅராதி அனில் ஜாஹிலீன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 372ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் குணம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தங்களுடைய மனைவிமார்களையோ அல்லது தங்களிடம் பணிபுரியக்கூடிய வேலைக்காரர்களையோ அவர்கள் அடித்தது கிடையாது. எப்படி அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யும் போதே தவிர அவர்கள் அடித்தது கிடையாது. அப்போ அல்லாஹுடைய பாதையில போர் செய்யக்கூடிய சமயத்துல எதிரிகளை அடிக்க வேண்டிய, எதிரிகளை தாக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்பொழுது மாத்திரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர வேற எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்காதவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட பழி வாங்கியது கிடையாது. யாரையும் பழி வாங்கி அவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்தது கிடையாது. அதுலயும் ஒரு ஷரத்து இருக்கு. அல்லாஹுடைய கண்ணியம் சிதைக்கப்படும் இடங்களில், அதாவது அல்லாஹுடைய கண்ணியப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி எந்தெந்த காரியத்தை இந்த உலகத்துல வச்சிருக்கிறானோ அது சிதைக்கப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக பழி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர மற்ற மனிதர்களுக்காக எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக பழி வாங்கியதே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப இதுவே நபியினுடைய குணமாக அமைகின்றது என்று நமக்கு கற்றுத்தராங்க. இரண்டாவது ஹதீஸ் நபியின் மென்மை என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதை சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரோட்டோரம் நடந்து போறாங்க, ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டையில ஒரு போர்வையை தனக்கு தன் மேலே போர்த்திக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்த்திக் கொண்ட அந்த சமயத்துல ஒரு காட்டரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த ஒரு காட்டு அரபினா கிராமத்து அரபி, அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அந்த போர்வையை, அந்த கழுத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த போர்வையை பிடித்து இழுக்கிறார். பிடிச்சு இழுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்றாங்கன்னா, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, அவர் இழுத்த அந்த இழுப்பின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்துல, அந்த தோள்பட்டையில காயம் என்பது ஏற்பட்டு விட்டது, அடையாளத்தை அது ஏற்படுத்தி விட்டது. அந்த அளவிற்கு ஒரு கடினமான ஒரு இழுப்பி அந்த ஆள் இழுத்தார். இழுத்துட்டு அவர் சொன்னாராம், முஹம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான சொத்து அந்த வைத்துல் மால் சொத்து, அந்த பொது சொத்துல இருந்து எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கோபமும் கொள்ளாமல் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து, இவர் என்ன கேட்கிறாரோ அதை இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டே சொன்னார்கள் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதுதான் நபியினுடைய மென்மையாக இருக்கின்றது, மென்மை தன்மையாக இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமையும். மூன்றாவது ஹதீஸ் என்பது நபிமார்களின் பொறுமை என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஹதீஸ். இதுல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்றாங்க. அது என்ன சம்பவம்னா,
அல்லாஹுடைய நபிமார்களில் இருந்தும் இருக்கக்கூடிய ஒரு நபி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ ஒரு நபி இருந்தாரு, அவருடைய சமுதாயத்தார்கள், அந்த நபியினுடைய சமுதாயத்தார்கள் அந்த நபியை அடித்து காயப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு சொன்னா அவருடைய முகத்திலிருந்து ரத்த ஓட்டங்களை ஓடச் செய்தார்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள். அந்த அளவிற்கு ரத்தம் ஓடும் அளவிற்கு அவர்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக. உடனே அந்த நபி துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தாரர்களை நீ தண்டிச்சிடாத யா அல்லாஹ். அவங்க தெரியாம செஞ்சாங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்க அறியாதவர்களாக இருக்கிறாங்க, என்னுடைய கண்ணியத்தை பத்தி உன்னுடைய கண்ணியத்தை பற்றியும் தெரியாதவர்களாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அதனால் நீ அவர்களை வேதனையை உள்ளாக்கி விடாதே யா அல்லாஹ், அவர்களை நீ பாதுகாத்து விடு என்று அவர் பத்துவா செய்யாமல் பொறுமையோடு அந்த நபி துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களாம் என்ற சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுத்தராங்க. அப்போ நபிமார்களுடைய பொறுமை இத்தகைய பொறுமையாக தான் இருந்தது என்பதை விவரிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். 4வது ஹதீஸ் என்பது எது வீரம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த உலகத்தில் எது வீரம் என்று சொன்னால், ஒரு மல்யுத்தம் புரியக்கூடிய வீரன் ஒருவனை வீழ்த்துவதன் மூலமாக அவன் வீழ்த்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த ஒரு செயல் வீரம் கிடையாது, அவன் உண்மையான வீரம் கிடையாது. தனக்கு கோபம் ஏற்படும் பொழுது அந்த நஃப்ஸில் ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை அடக்கி கொண்டு அவன் பொறுமையோடு இருக்கின்றானே, அவன்தான் உண்மையான வீரன், அதுதான் உண்மையான வீரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இதுதான் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 4 ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கம். இதனுடைய தர்ஜுமாக்களின் விளக்கங்களையும் இந்த ஹதீசுகள்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 2வது ஹதீஸ், இன்னும் 644வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 2வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 644வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன்ஹா, இந்த ஹாவுடைய லமீர் இதற்கு முந்தைய ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பார்த்துதான் இந்த ஹா மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸும் அந்த சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே அமைகின்றது. காலத், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மா ضرب ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது இல்லை, ஷைஅன் கத்து பியதிஹி, தன்னுடைய கரத்தால் எப்பொழுதும் எதையும் அடித்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத்தராங்க. அப்போ அந்த ஷைஅன் என்பதற்கு தலீலுல் ஃபாலிஹின் ஷரஹ்ல போடக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த ஹதீஸ்ல அமையக்கூடிய விளக்கம் இல்லாமலே அந்த தலீலுல் ஃபாலிஹின் என்ற கிதாபில் அமையக்கூடிய விளக்கம் தான். இப்போ அதுல சொல்றாங்க, இந்த ஷைஅன் என்பது 2 விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், மனித வர்க்கம், மிருக வர்க்கம். அப்போ எந்த ஒரு மிருகத்தையும் அடித்தது கிடையாது, எந்த ஒரு மனிதர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் அடித்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களாம். இன்னும் சொல்றாங்க, வலம்ரஅத்தன், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களையும் அடித்தது கிடையாது. வலா ஃபாதிமன், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிபுரியக்கூடிய அந்த பணிவாளர் அவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது. இதை ஏன் சொல்றாங்கன்னா, ஷரஹ்ல சொல்றாங்க, அந்த காலத்துல வேலைக்காரர்களையும் தன்னை கட்டி வந்த தன்னுடைய மனைவியான பெண் மக்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த பெண்களை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்துல ஆகிருந்துச்சா. அப்போ உள்ள சமுதாயத்தார்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு என்ன சொல்ல வர இப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்தில் ஏற்பட்டதான். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியும் அடித்தது கிடையாது, தன்னுடைய வேலை செய்யக்கூடிய பணியாளர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறித்தராங்க. சொல்றாங்க பாருங்க, இல்லா அய்யுஜாஹித ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதாகவே தவிர அடித்தது கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக போர் செய்யக்கூடிய சூழல்ல மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அடிப்பாங்க. மேல சொன்னது மாதிரியே ஒரு போரன் வந்துட்டு அடிக்காம எப்படி இருக்க முடியும்? தாக்குதல் நடத்தினால்தான் போரில் வெற்றி பெற முடியும். போருக்கான முக்கியமான நோக்கமே அதுதான். அப்போ அல்லாஹ்வினுடைய பாதையில் இதுல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக அடிக்கல, அல்லாஹ்வினுடைய வெற்றிக்காக, அல்லாஹ்வை உண்மைப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வினுடைய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த ஹுருமாத்துகள், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர
தன்னுடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அடித்தது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒமா நீல மின்ஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை. ஷைஉன் பத்து, அறவே எந்த ஒன்றும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ இந்த இடத்துல வச்சுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்னவர்களுக்கு தீங்கிழைத்தவன், அதாவது தீங்கிழைத்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எந்த ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ளல. இப்படி அந்த தீங்கு செய்தவன் இருப்பானா இல்லையா, அவனை பார்த்து இது போகக்கூடியதாக இருக்கு. அப்போ அந்த தீங்கு இழைத்தவனிடம் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியதாக எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு இழைத்தவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கினார்கள் என்ற எந்த ஒரு சம்பவத்தையும், எந்த ஒரு வரலாற்று விஷயத்தையும் எதிரையும் பார்க்க முடியாது. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியது கிடையாது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இல்லா அன் ஐ யுன்தஹக ஷைஉன் மின் மஹாரிமில்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்திற்குரிய காரியங்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அந்த காரியங்களிலிருந்தும் ஏதேனும் ஒரு விஷயம் தகர்க்கப்படுமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மஹாரிம்னா, அல்லாஹ் அந்த உலகத்துல எதையெல்லாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறானோ, எதையெல்லாம் கண்ணியமான விஷயமாக அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதெல்லாம். இப்ப கஅபா ஷரீஃப் அல்லாஹ்வுடைய மஹாரிம் சேரும், குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய மஹாரிம்களை சேரும், பள்ளிவாசல்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹாரிம்களை சேரும். அல்லாஹ் இதெல்லாம் கண்ணியமான ஒரு விஷயமா அந்த உலகத்துல ஆக்கி வச்சிருக்கிறான். இதை யாரு குறை கூறுவார்களோ, இந்த விஷயத்திலே யார் குறை கூறி, யார் இதில் எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களாக, எதிர்க்கக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக வருவார்களோ, அப்படிப்பட்ட சூழலில் அப்ப அதுதான் தகர்க்கப்படுவது. அது தகர்க்கப்படக்கூடிய சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்றாங்க பாருங்க, அப்ப இந்த இடத்துல லில்லாஹி என்ற ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நுஸ்கால இல்ல, பிரிண்டிங் மிஸ்டேக், சரிங்களா? அப்ப லில்லாஹி தஆலா என்பதாக தான் வர வேண்டும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக அவர்கள் பழி வாங்குவார்கள் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், 645வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது? வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. கால, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குந்து அம்ஷி, நான் நடக்கக்கூடியவனாக ஆகியிருந்தேன், மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் நடக்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நடந்து போனேன்னு சொல்றாங்க. வஅலைஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புர்துன், ஒரு போர்வை என்பது இருந்தது. நஜ்ரானியும், நஜ்ரானியும்னா நஜ்ரான் சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர். அது என்ன ஊருன்னு சொன்னா, யமன் பகுதியில, யமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் நஜ்ரான் என்ற ஒரு ஊர். அப்ப அந்த ஊரில் தயாரிக்கப்படக்கூடிய போர்வைக்கு நஜ்ரானி போர்வைன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த நஜ்ரான் நாட்டினுடைய அந்த போர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆகியிருந்தது. இன்னும் சொல்றாங்க, கலீதுல் ஹாஷியதி, அதனுடைய ஓரம் கடுமையானதாகவும் இருந்தது. அதனுடைய ஓரம் கடுமையானதாக இருக்கக்கூடிய நஜ்ரானியான போர்வை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தது என்று சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சொல்லப்படக்கூடிய இந்த புருது இருக்குதா இல்லையா, இது நம்ம சொல்ற மாதிரி உள்ள அந்த போர்வை கிடையாது. பொதுவாகவே போர்வை என்பது கம்பளி போர்வையாக ரொம்ப ரொம்ப தடிமனாக இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட போர்வை கிடையாது. இது ஒரு கஃன் துணி மாதிரி, ஒரு லேசான ஒரு துணி இருக்குமா இல்லையா, அந்த துணி மாதிரி இருக்கக்கூடிய போர்வை. ஆனா அதனுடைய ஓரம் மட்டும்தான் எப்படி இருக்கும், அது ரொம்ப தடிமனான முறையில ஒரு கயிறு மாதிரி, ஒரு பட்டை மாதிரி அது இருக்கும். அதை தான் இந்த இடத்துல புருது என்பதற்கு நமக்கு குறிக்கிறாங்க. கலீதுன்னு சொன்னா கடுமையானது, கட்டியானது, ரொம்ப தடிமனானது என்று சொல்லலாம். ஹாஷியத்துனா ஓரம். அப்ப அந்த போர்வையினுடைய அந்த ஓரம் இருக்குமா இல்லையா, ஓரஞ்சாரம் அடிப்பு இருக்குமா இல்லையா, அந்த தைக்கப்பட்ட அந்த பகுதி, அந்த பகுதி ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பகுதியா இருக்குமா. அப்ப அந்த போர்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போட்டுக் கொண்டார்கள். அப்போ அந்த சமயத்துல ஃபஅதரகஹு அஅராபியுன், ஒரு கிராமத்து அரபு வாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து கொண்டு ஃபஜபதஹு பிரிதாஇஹி ஜபதத்தன் ஷதீதத்தன், ஃபஜபதஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் இழுத்தார், பிரிதாஇஹி ஜபதத்தன் ஷதீதத்தன், கடுமையான ஒரு இழுப்பை அந்த போர்வையை கொண்டு அவர் இழுத்தார். அந்த போர்வையை நல்ல கடுமையான முறையில பிடிச்சு இழுத்தார் அவர்.
சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபனல்லர்து, அப்பொழுது நான் பார்த்தேன், இலா ஸஃபஹத்தி ஆத்திகின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோல் புஜத்தின் ஓரத்தின் பக்கம் நான் பார்த்தேன். அப்போ ஆத்திக்குன்னு சொன்னா தோல் புஜம், ஸஃபஹத்துன்னு சொன்னா அந்த ஓரப்பகுதி. இந்த ஓரம் அதுல அந்த கைக்கு பக்கத்துல இருக்குமா இல்லையா, அந்த தோல் புஜத்தினுடைய அந்த ஓரம் கிடையாது, கழுத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஓரம், அந்த தோல் புஜத்தை தான் சொல்றாங்க. அதனுடைய ஓரம், அந்த தோல் புஜத்தினுடைய ஓரத்தின் பக்கம் நான் பார்த்தேன். வகத அஸ்ஸரத் பிஹா, இந்த ஹாவுடைய லமீரு இந்த ஸஃபாத்தை பார்த்து மீளுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோல் புஜத்தினுடைய அந்த ஓரத்தில் காயத்தை ஏற்படுத்தியது, அடையாளத்தை ஏற்படுத்தியது ஹாஷியத்து ரிதாஇ சொல்றாங்க பாருங்க. அப்போ அந்த அஸ்ஸரத்துடைய ஃபாயில் இங்க வருது, ஹாஷியா. அப்போ அந்த போர்வையினுடைய ஓரம் இருக்குதா இல்லையா, அந்த போர்வையினுடைய அந்த தடிமனாக இருக்கக்கூடிய அந்த ஓரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்பட்டையில் அடையாளத்தை உண்டாக்கியது. மின் ஷித்தத்தி ஜபதத்திஹி, அந்த காட்டரபி, அந்த கிராமவாசி அரபி இழுத்த அந்த கடுமையின் காரணமாக, அந்த இழுத்த அந்த கடுமையின் மூலமாக, அவர் இழுத்த அந்த அந்த ஸ்ட்ராங்கு, இழுத்த அந்த புடியில அந்த போர்வையினுடைய ஓரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த தோல் புஜத்தினுடைய ஓரத்தில் காயத்தை ஏற்படுத்தியது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ சும்ம பிறகு கால, அந்த கிராமத்து அரபிவாசி கேட்டார், யா முஹம்மது, முஹம்மதே, முர்லி, எனக்கு நீ ஏவி கொடு, எனக்காக வேண்டி நீங்கள் ஏவுங்கள். மிம்மாலில்லாஹி, அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து நீங்கள் ஏவுங்கள். அல்லது எத்தகைய சொத்து அண்டக்க, உங்களிடத்தில் இருக்குமே அத்தகைய அந்த அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து எனக்கு நீங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்றாங்க. அப்போ உங்களுடைய சஹாபாக்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய சொத்து, அதாவது பைத்துல் மால் சொத்து இருக்குமா இல்லையா, மக்களுடைய பொது சொத்து, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்து, அந்த சொத்துல இருந்து எனக்கு நீங்க கொடுங்க, எனக்கு கொடுக்க சொல்லி உங்களுடைய சஹாபாக்களை ஏவுங்க அப்படின்னு அந்த காட்டு அரபி, அந்த கிராமத்து அரபி சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்னொரு ரிவாயத்துல ஷரகள் நமக்கு போடும்போது, இன்னொரு ரிவாயத்துல வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா, ஒரு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணாராம். எப்படின்னா, முஹம்மதே, அல்லாஹ் கொடுத்த சொத்துல இருந்து எனக்கு நீங்க கொடுங்க, நான் ஒண்ணும் உங்க சொத்துல இருந்து கேட்கல, உங்க வாப்பா சொத்துல இருந்து கேட்கல, இது ஒண்ணும் உங்க வாப்பா சொத்தோ உங்க சொத்தோ கிடையாது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த சொத்து தானே, அது பொது சொத்து தானே, அதை எனக்கு கொடுங்க அப்படி ஒரு அவமரியாதையாக கேட்ட ஒரு வார்த்தையை நமக்கு ஷரகளை பதிவு செய்யறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கேட்டார். அப்படி கேட்ட உடனே ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமத்து அரபியின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பி ஃபதஹிக, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்து சும்ம பிறகு அமரலஹு, அந்த கிராமத்து அரபி வாசிகருக்காக தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் அவர்கள் ஏவினார்கள். கொடுப்பதை கொண்டு ஏவினார்கள். அப்ப இவருக்கு ஏதாவது கொடுங்கப்பா, இந்த இவர் கேட்கிற மாதிரி அந்த பைத்துல் மால்ல இருந்து இவருக்கு ஏதாவது தேவைப்பட்டதை கொடுங்கப்பா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்யறாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், 646வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அதாவது மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்று சொல்றாங்க. قال, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கஅன்னி அன்துரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நான் பார்க்கக்கூடியவனாக, நிச்சயமாக நான் இப்பொழுது பார்க்கக்கூடியவனை போலவே இருக்கின்றேன். என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதோ சொன்ன ஒரு சொல்லு, அது எனக்கு இப்போ கண்ணு முன்னாடி நிக்குது. நம்ம சொல்லுமா இல்லையா, அவர் அப்ப சொன்ன வார்த்தைப்பா, இப்ப வரைக்கும் அந்த சம்பவம் எனக்கு இப்போ நடந்த மாதிரியே இருக்கு, இப்போ சொன்ன மாதிரி இப்ப என் கண்ணுக்குள்ள நிக்குதுன்னு சொல்லுமா இல்லையா, அது போன்ற ஒரு வார்த்தை தான் கன்னி அந்தூர் என்ற வார்த்தை. அப்ப இப்பொழுது நிச்சயமாக நான் பார்ப்பவனை போலவே இருக்கின்றேன். எப்படி யஹகி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், நபியம் மினல் அம்பியா, நபிமார்களிலிருந்தும் ஒரு நபியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அறிவித்தார்கள். தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹிம், அந்த நபிமார்களின் மீது அல்லாஹ்வுடைய சலாமும் இன்னும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்யறாங்க. ஆமீன். அப்போ அந்த நபிமார்களிலிருந்தும் ஒரு நபி, அவரை வரபஹு கௌமுஹு, அவருடைய கூட்டத்தார்கள், அந்த நபியினுடைய கூட்டத்தார்களே அந்த நபியை அடித்தார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னா, ஃபஅதுமௌஹு, இன்னும் ரத்தத்தை அவர்கள் ஓடச் செய்தார்கள்.
அப்போ அவரை ரத்தத்தில் ஓடச் செய்தார்கள். அப்படின்னா ரத்தம் வரும் அளவிற்கு அந்த நபியை அவர்களுடைய கூட்டத்தார்கள் அடித்து துன்புறுத்தியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது வகுவ இன்னும் அப்பொழுது அந்த நபியோ எம்சஹத்தம அன் வஜிஹி தன்னுடைய முகத்தை விட்டும் ரத்தத்தை துடைக்கக்கூடியவராக இருந்தார். ரத்தத்தை துடைப்பார். இப்போ தன்னுடைய முகத்திலிருந்து வெளியக்கூடிய இந்த ரத்தத்தை துடைப்பாராம். தொடச்சி வயகூலு அவர் சொல்வாராம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் யக்ஃபிர் லிகௌமி என்னுடைய கூட்டத்தார்களை நீ மன்னித்து விடு. ஃபைன்னஹும் ஏனென்றால் அவர்களாகிறவர்கள் லா யஅலமூன எதுவும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது யா அல்லாஹ், அவங்களை தண்டிச்சிராத யா அல்லாஹ், அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க யா அல்லாஹ் என்று தன்னுடைய அந்த சமுதாயத்திற்காக அந்த நபி துஆ செய்யக்கூடியவராக இருந்தார் என்ற சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 647வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரைத்துக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது கடுமை என்பது இல்லை, பிஸ்ஸுராத்தி சுராத்துன்னு சொன்னா வீழ்த்துவது, தள்ளுவது. அப்ப ஒரு மனுஷனை அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு தான் சுராத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சுராத் அந்த வீழ்த்துதல் என்பதை கொண்டு ஷதீத் என்பது கிடையாது. ஷதீதுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது கடுமையானவன், கடினமானது என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல வீரம் என்ற அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப பலசாலியாக இருக்கக்கூடிய கடுமையானவன் என்ன அர்த்தம்? ஒருத்தன் கடுமையான முறையில பலசாலியாக வீரமாக இருக்கிறான் அர்த்தம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ ஷரீது வீரமானவன் கிடையாது, பிஸ்ஸுராத்தி ஒருவனை வீழ்த்துவதின் மூலம், மல்யுத்தத்தின் மூலமாக ஒருவனை கீழே வீழ்த்துவது, அந்த செயலை கொண்டு வீரம் என்பது கிடையாது. இன்னம ஷதீது நிச்சயமாக வீரன் என்பவன் எல்லாம் அல்லதி ஒருவன், அவன் எத்தகையவன் என்று சொன்னால் யம்லிகு நஃப்ஸஹு தன்னுடைய நஃப்ஸை அவன் தடுத்துக் கொள்வான், இன்தல் கதபி கோபத்தினுடைய நேரத்தில் தன்னுடைய நஃப்ஸை கொடுத்துக் கொள்வானே, தடுத்துக் கொள்வானே, அத்தகைய ஒருவன் தான் உண்மையான வீரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருத்தவனை அடிக்கிறது மூலமாக ஒருத்தவன் அடிச்சு தள்ளிட்டான்னு சொன்னா அவன் பெரிய வீரன் கிடையாது. தன்னுடைய கோபத்தினுடைய சமயத்திலும் கூட அவன் பொறுமையோடு கையாண்டு தன்னுடைய நஃப்ஸை அந்த கோபத்தினுடைய சமயத்தில் அடக்கிக் கொள்கிறானா இல்லையா, அதுதான் உண்மையான வீரம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதற்கு முந்தைய ஹதீதுகளை நமக்கு விளக்கங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க. ஒரு கோபம் ஏற்படக்கூடிய சமயத்துல ஒருத்தவன் அடக்கிக் கொள்றான்னு சொன்னா இது ஒரு மகாரிமுல் அஹ்லாக்கில் சேர்ந்த ஒரு குணம் என்று சொல்லி தந்தார்கள். மகாரிமுல் அஹ்லாக்னா இந்த உலகத்தில் உயர்ந்த குணம் என்று என்னென்ன குணம் இருக்குமோ அதுதான் மகாரிம். மகாரிம்னா சங்கைப்படுத்தப்பட்டது, சங்கையான விஷயங்கள். அப்போ அந்த குணங்களில் சங்கையானது. அப்போ சங்கையான குணங்கள் அந்த மகாரிமுல் அஹ்லாக், அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை சார்ந்துதான் இந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப கோபத்தை அடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வீரம் என்பது ஒருவன் வீழ்த்துவதன் மூலம் கிடையாது. உனக்கு கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை அடக்கி கொண்டு நீ உன்னுடைய நஃப்ஸை தடுத்துக் கொள்ளக்கூடியவனாக நீ ஆகினால் மட்டும்தான் நீ உண்மையான வீரன் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத்தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அந்தவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அப்போ இந்த 4 ஹதீஸுகளுமே இந்த பாடத்திற்கு தோதுவாக அமைவதற்கான காரணம் என்ன? இது எல்லாமே பொறுமையை பற்றி பேசக்கூடிய பாடமும், பிறரை மன்னிக்குதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமும், சகிப்புத்தன்மையை உரைக்கக்கூடிய ஹதீசுகளாகவும் தான் இந்த ஹதீஸுடைய கருத்துகள் எல்லாமே அமையக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த 4 ஹதீசுகளும் இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ், 4வது ஹதீஸ், 5வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீசுகளை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அப்போ இன்றைய பாடம் மட்டும் நிறைவு செய்யல, இந்த பாடமாக அமையக்கூடிய இந்த பாபுல் அஃவி வல் இஅராதி அனில் ஜாஹிலி இத்தகைய இந்த 75வது பாடத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸும் இந்த ஹதீஸ் தான். அப்ப இந்த ஹதீஸை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தையே நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 76வது பாடமாக அமையக்கூடிய இந்த பாடம், இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதனுடைய விஷயங்கள், அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.